ஏறக்குறைய அவங்க கூட டச்லேயே இருக்கார் அவர். விஜயலட்சுமிக்கு அவர் எதிராக எந்த இடத்துலையும் பேசவே இல்லை. ஃபாரின்லேருந்து வரல திரள் நீதி எல்லாமே இவங்க தான் கணக்கு பாருங்க. யார்? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி கூட இருந்து அது கணக்கு எல்லாம் போட்டு அவர் ஐடியா கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவங்க வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் வாபஸ் வாங்கினாங்க. இப்படி வாபஸ் வாங்கினாலும் கூட நீதிமன்றத்தில் அது ஒரு பதிவாயிருக்கு. நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து அந்த கேஸை அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. அவர் பாலியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு கருக்கலைக்கு வச்சுருக்காரு, உறவு கொண்டார், இந்த மாதிரி எல்லாம் சில செக்ஷன்லாம் போட்டு பார்த்து கடைசியில் வந்து ஒரு 5 வருஷமோ 6 வருஷம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ கண்டிப்பாக சீமானவர்கள் ஜெயிலு போகிறது உறுதி. இவருடைய அந்த காளிமுத்துடைய 2வது மனைவி அவங்க வந்து தெலுங்கர். அவங்களுக்கு மனைவிக்கு ஒரு சொத்து எக்கச்சக்கமாக இருக்குன்னு இவருக்கு தெரியும். ஏறக்குறைய ஒரு 500 ஏக்கர் 600 ஏக்கர் இருக்குன்னு தெரியும். அது ஆட்டையை போட்டு சொத்துக்காக தான் கல்யாணம். சொத்துக்காக கல்யாணம் நடக்குது. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், எழுத்தாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ரொம்ப சோகமான ஒரு காலமாக போயிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு எதிராக 4 பக்கமும் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் ஈழத்தமிழர்கள், இன்னொரு பக்கம் விஜயலட்சுமி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பிசிறு மசுறுன்னு ஒன்று இன்னொன்று. ஆமாம், அது இப்போ இடையில கலந்து போயிருச்சு. என்னதான் சார் காரணம்? இப்போ சீமான் அவர்களுக்கு விஜயலட்சுமி ஏன் இவ்வளோ எதிர்ப்பு வரணும்னு காரணம் என்ன? விஜயலட்சுமிக்கும் அவருக்கும், அதாவது விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான், கன்னட இதில் தான், பெங்களூர் தான் பிறந்து வளர்ந்து படித்தது. அங்கே தான் அவங்க முதல் படமே வந்து நாகமண்டலம்னு ஒரு படம். அதில் தான் வந்து அவங்க நாகமண்டலான்னு நினைக்கிறேன். அந்த கன்னடத்தில் பண்ணாங்களா? கன்னடத்தில். ஓகே. அதில் வந்து ராணியாக பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 4-5 படம் கன்னடத்தில் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் தமிழில் வந்து சீமானுடைய தோஸ்து இவர் களஞ்சியம் அவர் எடுத்த பூந்தோட்டம் அப்படின்னு அந்த படத்தில் நடிச்சு வச்சு பண்ணாரு நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். இவருடைய தங்கை வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேவயானுடைய தங்கையாக வர்றாங்க, அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு அப்படியே அவங்களுக்குள்ள சரி அவருடைய தோஸ்துன்னா அவர் ஈஸியாக பார்த்துருக்கலாம், இது பழகிருக்கலாம், சரி ஓகே தெரிஞ்சிடும் அது. அந்த வகையில் தான் அவங்க அதுக்கு பிறகு வந்து வாழ்த்துக்கள்னு ஒரு படம் பண்ணார் இவர். வாழ்த்துக்கள் இக்கண்ணா இல்லாமல் வாழ்த்துக்கள்னு போட்டிருப்பார். அந்த படத்தில் இவங்க நடித்தாங்க. ஆனால் அந்த படம் பெருசாக போகல. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்து அவங்களுக்குள்ள காதல் உருவாயிடுச்சுன்னு வைங்க. இல்லை, அதில் நடித்தாங்க. அதில் வாழ்த்துக்கள்னு நடித்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் வந்து அதுக்கு பிறகு விஜய்க்குடைய தங்கையாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடித்தாங்க. ஏறக்குறைய ஒரு தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லாம் சேர்த்து ஒரு 40 படம் நடிச்சிருக்காங்க விஜயலட்சுமி. 40 படம் நடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவங்களுக்குள்ள ஒரு லவ் உருவாது. அப்போ வந்து அடிக்கடி இவர் கூட இருக்காங்க. ஆனால் விஜயலட்சுமி அவர்கள் சினிமா தேவைக்காக தான் சீமானை சந்திக்க வராங்க. ஆமாம். இல்லை, அதுக்கு முன்னே இவங்க வந்து அங்கேயே இருக்கும்போது இதில் பெங்களூரில் இருக்கும்போது சில பிரச்சனைகள் உருவாது அவங்களுக்கு. வேற ஒருத்தன் வந்து இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிடறான் விஜயலட்சுமி ஆரம்பத்தில். அதேமாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் அதேமாதிரி ஒன்று போயிருது. அது வந்து பெருசாக கடந்து போயிடறாங்க. இவருக்கு கூட ஒரு லவ் ஏற்படுது. லவ் ஏற்பட்ட பிறகு வந்து அவருக்கு அந்த வேறு சில அந்த நேரத்தில் சில கொள்கைகள்லாம் வரல. படங்களும் நடிக்க ஆரம்பிக்கிறார், படங்களை இயக்க ஆரம்பிக்கிறார். ஆமாம். அந்த சமயத்தில் இவங்களுக்குள்ள வந்து லவ் ஏற்பட்ட பிறகு இவர் கூடவே சுற்றுறாங்க. மதுரைக்கு போனாலும் கூட இருக்காங்க, சென்னையில் இருந்தாலும் கூடவே இருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்சின்னு ஆரம்பித்த பிறகு இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் போகிறார். அதுக்கு பிறகு உங்களுக்கு விடுதலை புலிகள் தலைவர் இவர் பிரபாகரன் போய் மீட் பண்ணிட்டு வர்றார். சின்னதாக ஒரு 10 நிமிஷம் தான் மீட் பண்ணிட்டு வர்றாரு. அதை வச்சு ஒரு பெரிய கதை வசனம்லாம் எழுதி அது வேறு மாதிரி பில்டப் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு வந்து திரள் நீதின்னு ஒன்று உருவாகுது. ஃபாரின்லேருந்து வரல திரள் நீதி எல்லாமே இவங்க தான் கணக்கு பார்த்துக்கிறாங்க. யார்? விஜயலட்சுமி கூட இருந்து அதை கணக்கு எல்லாம் போட்டு அவர் ஐடியா கொடுக்குறாங்க. அதை வந்து வாங்கி வர்றது உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எப்படி இது பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் பண்ணி எவ்வளோ வந்திருக்கு, ஆமாம் எவ்வளோ வந்து வந்திருக்கு எல்லாமே அதை நோட் பண்ணி இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால் இவர் கூடவே இருப்பாங்க. ஏறக்குறைய லவ் பண்ணுற மாதிரி தான். அது நேரத்தில் அப்பப்போ வந்து கருக்கலைப்பு வர நடந்துட்டு இருந்திருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தான் சொல்லிட்டார் இவர். நீ தான் என்னுடைய முதல் மனைவின்னு தான் சொல்லியிருக்காரு. இதான் என் முதல் மனைவின்னு சொல்லும்போது அதனால அந்த அளவுக்கு அவங்கள இருந்தது. என்ன அப்பயே நீ தான் என் முதல் மனைவின்னு என்ன அர்த்தம்? கல்டிவேட் இன்னொரு கல்யாணம் பண்ண அர்த்தமா? நீ தான் என் மனைவி. ஓகே. நான் யார் கல்யாணம் பண்ணாலும் நீ தான் மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி அவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணார்னா, ஒரு ஈழ விதவை பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி பில்டப் விட்டார்.
அதுக்கு பிறகு வேற ஒரு அந்த ஈழத்தை போய் சேர்ந்து அங்கே போய் யாரையோ ஒருத்தரை ஏமாற்றிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈழத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு விடோவை ஏமாற்றிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து இவருடைய அந்த காளிமுத்துவுடைய 2வது மனைவி அவங்க வந்து தெலுங்கர். அவங்களுக்கு மனைவிக்கு ஒரு சொத்து எக்கச்சக்கமாக இருக்குன்னு இவருக்கு தெரியும். ஏறக்குறைய ஒரு 500 ஏக்கர் 600 ஏக்கர் இருக்குன்னு தெரியும். இதை வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க மகளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். லவ் பண்ணுற மாதிரி இல்லை, எப்படி விஜயலட்சுமி கழட்டி விட்டார் சார்? அவர் கழட்டி உள்ள போய் அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போது வந்து இது வந்து சத்தம் போடுது. என்னை வந்து நான் தான் முதல் மனைவின்னு சொன்னால் இது சொன்னால் எப்படி நீ என்னை ஏமாற்றலாம், இது எப்படி பண்ணலாம் நீ அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க. இது பண்ணும்போது சமாதானப்படுத்துகிறாரு. அப்புறம் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் கொடுக்குது. வந்து 4-5 வாட்டி பேசி ஒவ்வொரு முறை பேசும்போது என்ன பண்ணுறாருன்னா, நீ தான் ஒரு வந்து கொஞ்சுவார். சில பேர் என் சலனம் இல்லை இது இல்லை அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி. இல்லை சார், இப்போ சீமான் அவர்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தெரியுமா தெரியாது விஜயலட்சுமிக்கு? தெரியும், தெரிஞ்சு போச்சு. இல்லை, தெரிஞ்சு போச்சு, கல்யாணம் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சிருச்சு. இவரை தான் லவ் பண்ணிட்டு இருந்தார். இவர் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஏறக்குறைய 2-3 வாட்டி கருக்கலைப்புலாம் நடந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து நம்பிட்டு இருந்தாங்க, என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பார், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க நம்பிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நம்பிக்கையோடு அவர் பேசிகிட்டு இருப்பார். சில பேர் அவருடைய இப்போ பேசுகிறதே அவர் நம்பிக்கையோடு நம்புற மாதிரி தானே பேசுவார். பேசி எல்லோரும் கனெக்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பேசி அவங்கள இது பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு உங்களுக்கு காளிமுத்துவுடைய 2வது மனைவியுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறார். இதை பண்ண பிறகு அவங்க எகிற ஆரம்பிச்சாங்கன்னா குதிக்க அவங்களுக்கு எப்படி சார் லீடு வந்துச்சு? இப்போ சீமான் அவர்களுக்கு திரு கைல்வெளி அவர்களுக்கு எப்படி லீடு வந்துச்சு? இல்லை, அவங்களுக்குள்ள இந்த நீங்கள் ஒரு வேறு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது யார் யாருக்கு என்ன சொத்து என்ன ஏதுன்னு பார்க்குறோம் இல்லையா? அது பார்க்கும்போது இன்னார் இப்படி இருக்குன்னு அவெல்லாம் பார்க்குது. அப்படியே ஈஸியாக கொஞ்சம் இது பண்ணுறாரு. சொத்து எக்கச்சக்கமாக இருக்குது. அது ஆட்டையை போடலாம். இப்போ சொத்துக்காக தான் கல்யாணம், சொத்துக்காக கல்யாணம் நடக்குது. விஜயலட்சுமி எந்த சொத்தும் கிடையாது. விஜயலட்சுமிக்கு ஒரு சொத்துங்கிற ஒரு நடிகையாக இருந்தாங்க. கொஞ்சம் சொத்து இருக்கலாம், பெருசாக இல்லை. ஒரு நடிகை, அவங்க நல்ல அழகான ஒரு நடிகை. அதுக்காக தான் அவர் மயங்கி போயிட்டு கல்யாணம்லாம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார் அவர். அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இதுவரை எனக்கு 7 முறை கருக்கலைப்பு பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்புறம் முதல் முறை இப்படி கல்யாணம் பண்ணிட்டார். போய் கேட்டப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்க, இல்லை நீ தான் எனக்கு முதல் மனைவி, இது சும்மா நான் பண்ணிட்டேன் நேரம்லாம் இப்படின்னு ஏதோ சொல்லிக்கலே, நீ கேஸ் கொடுத்துடாத அவர் கண்ணுங்கன்னு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அமௌண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுறார். கேஸ் கொடுத்துறாத, அதுவும் கேஸ் கொடுக்காம விஜயலட்சுமி இருந்தார். ஓ, அதுக்கு பிறகு கேஸ் கொடுக்காத அப்படின்னு அப்படியே ஒரு கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்களே, அந்த பிரெயின் வாஷ் பண்ணி பேசி அப்படியே தள்ளி விட்டுட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து இவங்க வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் வாபஸ் வாங்கினாங்க. இப்படி வாபஸ் வாங்கினாலும் கூட நீதிமன்றத்தில் அது ஒரு பதிவாயிருக்கு. நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து அந்த கேஸை அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. 6-7 முறை எனக்கு கருக்கலைப்பு பண்ணிட்டாரு, அவர் என்னோடு சேர்ந்து வாழ்ந்தார், என்னோட உறவு கொண்டார், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தினார், சத்தியம் செஞ்சார், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரு. அதனால தான் நான் இது பண்ணேன், லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், நான் அவரோட பழகினேன், உடலை கொடுத்தேன், இதெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க அவங்க. இதை வந்து சொல்லிட்டு இடையில தான் சார் விஜயலட்சுமி நிறைய பேமெண்ட் கொடுத்தா செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காருல்ல, அப்புறம் ஏன் திரும்ப சீமானை நோண்டுறேன்னா? விஜயலட்சுமி சீமான் வந்து எப்போவாச்சும் ஒரு முறை மறுபடியும் அவர் அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு நோண்டி விட்டுருவார்ல, சொல்லுவார்ல ஏதாச்சும் ஒரு வார்த்தை, உங்களை பற்றி இது வந்துருக்கு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, எப்படி நீ கிடையாதுன்னு சொல்கிற அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் மறுபடியும் வந்துடும். ஏறக்குறைய அவங்க கூட டச்சிலே இருக்கார் அவர். நீங்கள் இப்போ சீமானை பற்றி சாதாரணமாக சில பேர் யாராவது திட்டினாலே உடனே எகிரி பேசுகிறார்ல, எகிரி திட்டுறாருல. இவங்க வந்து என்னென்னமா நீங்களே சில ஆடியோலாம் கேட்டிருப்பீங்களே, அவங்க எந்த மாதிரியும் ரொம்ப அசிங்கமாகலாம் திட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி தான் இருந்தார். இது வரைக்கும் வந்து விஜயலட்சுமிக்கு அவர் எதிராக எந்த இடத்துலையும் பேசவே இல்லை. பேசுனா இவர் என்னென்ன பண்ணார்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் அவர் அது பெருசாக பேசிக்கவே இல்லை. எப்படியெல்லாம் ஏமாத்தினாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னு பேசலை. முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் கொடுக்காம பார்த்துக்கணும், அவங்க இந்த பக்கம் வந்து பேசாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்து அதுக்கான என்னென்ன இது பண்ணமோ ஆட்களை வச்சு இது பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருடைய ஆட்களும் வந்து இவங்களுக்கு நிறைய துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க, நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மீறி தான் அவங்க போய் ஒரு முறை கொடுக்குறாங்க. அந்த வழக்கு வந்து இவங்க மறுபடியும் வாபஸ் வாங்க வச்சிடறாரு. அதை வந்து ஆனாலும் கூட அந்த வழக்கு அங்கே இருக்குது. இப்போது அந்த வழக்கு கையில் எடுத்துகிட்டு நீதிமன்றம் விசாரிக்குது. இப்போ ஏறக்குறைய அவங்க சொன்னதெல்லாம் ஒரு பெண்ணை ஏமாத்திருக்காரு, அவர் பாலியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு கருக்கலைக்க வச்சுருக்காரு, உறவு கொண்டார், இந்த மாதிரி எல்லாம் சில செக்ஷன்லாம் போட்டு பார்த்து கடைசியில் வந்து ஒரு 5 வருஷமோ 6 வருஷம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நேற்று தான் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்காரு. நேற்று போயிட்டு உங்களுக்கு அந்த கையெழுத்தெல்லாம் போட்டு, ஆமாம், வளசர பக்கம் போயிட்டு வந்திருக்காரு. ஏறக்குறைய அந்த கேஸுக்கான விஷயந்தான்.
அப்போது வந்து விஜயலட்சுமியுடைய இப்போ வந்து விஜயலட்சுமி என்ன பண்ணுவாங்க, அவருக்கு எதிரான சில பேர் விஜயலட்சுமி கையை எடுத்துருக்குவாங்களா, அது ஈஸி. அது இல்லாமல் விஜயலட்சுமியுடைய அக்கா உஷான்னு இருந்தாங்க. அவங்க வந்து ஜெயபிரதான்னு ஒரு ஃபேமஸான நடிகை இருந்தாங்க இல்லையா, அவருடைய தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ கூட அவங்க என்ன பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய அக்காவோடு வந்து நான் வந்து இங்கே ஃபைட் பண்ண போகிறேன் அவனோடு, சீமான் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் என்ன டிமாண்ட் வைக்கிறா சார் விஜயலட்சுமி சீமானுக்கு? விஜயலட்சுமி எனக்கு இப்போ நம்ப வச்சு ஏமாத்திட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டேன். அப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு 6-7 முறை அவங்கள பயன்படுத்திங்க, அதுக்கான இது பண்ணி ஆகணும்ல, பெரிய அமௌண்ட் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல. விவாகரத்து பண்ண முடியாது, பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டாக வேணும்னு கேட்குறாங்க. பண்ணணும். ஓகே ஓகே. அது பண்ணாரா என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று அப்பப்போ இது பண்ணி நீங்கள் ஆனால் பணம் கொடுத்துட்டு தானே இருந்தார், நிறைய பிரச்சனை இப்போ பண்ணியிருக்கலாம். அது இடையில ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அவங்க கூட. இவங்க ஏதாச்சும் ஒன்று பேசுவார், அந்த விஷயமாக வரும், அப்போது வந்து மாட்டிக்கும். சில பேர் கேள்வி கேட்கும்போது, என்னங்க சீமா உங்களை பற்றி அந்த அம்மா இப்படி சொல்லுது, நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் பதில் சொல்லுவார் சிரிச்சுட்டே. அது மீடியாவுக்கு இல்லாத மாதிரி சொல்லிடுவார். மீடியாக்கிட்ட வந்து நீங்கள் பர்சனலாக சொல்லுவார், அவங்க வேறு எங்கேயாவது சொல்லுவாங்களா, அப்படி போகும்போது இன்னும் கேட்குறோம் அந்தம்மா, டேய் சீமான் அப்படின்னு ஆரம்பிக்கும், அசிங்கமாக திட்டும். ஆனால் அவர் வந்து கேட்டுட்டு சும்மா இருந்துருவார். ஒரு வளர்ந்துருவன் தலைவனுக்கு இது தேவை தானே சார்? வளர்ந்து அப்பயே முடிச்சு விட்டுக்கலாம். ஆமாம், இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கார். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவரோட இதுதான் நல்லா போயிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இல்லை, அவருக்கு அன்றைக்கி தவிர்க்க முடியாமல் இவங்க இருந்தாங்க. ஓகே ஓகே. தவிர்க்க முடியாமல் இருந்தாங்க. ஒரு குளிருக்கு ஒரு போர்வை வேணும் இல்லையா சார், அந்த மாதிரி போர்வையாகவே கூட இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க. அவங்க நம்புனாங்க, அவங்க நிறைய நம்புனாங்க. சில நடிகைகள் ஏமாந்துட்டாங்களா? ஆமாம், நிறைய சில நடிகைகள் நம்புவாங்க, இவர் கல்யாணம் பண்ணிக்குவார், வாக்குறுதி கொடுத்துருக்கார், மற்ற மாதிரி இது பண்ண மாட்டார் அப்படின்னு நம்புவாங்க. திரிஷா உட்பட நிறைய பேர் இந்த மாதிரி நம்பினது உண்டு. திரிஷாவுக்கும் ராணாவுக்கும் அதே மாதிரி சொல்லுவாங்க. ராணா ஃபைனலாக வந்து திரிஷா ரொம்ப நாள் கழிச்சு ராணா திருநெல் போய் நடிக்க ஆரம்பித்தாங்க, தமிழில் அதிகமாக பண்ணல. இப்போ ராணாவுக்கு 2 பேருக்கும் லவ் பண்ணுறாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது, பெருசாக இருந்தது. இல்லை நாங்கள் நண்பர்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க நம்பினாங்க, ராணா வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிப்பார். அவர் ஒரு கட்டத்தில் பிரேக்கப் பண்ணுறாரு. இப்போ என்ன மனசு உடஞ்சி போயிடும், அது வந்துடுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார், அவ்வளோதான் போயிடுறாங்க சில பேர். ஆனால் இவங்க நிறைய பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்களா, 6-7 முறை கருக்கலைக்கப்பட்டேன் அவன் சொல்லி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு பாதிச்சிருக்காங்க இல்லையா, உடல் ரீதியாக பாதிச்சிருக்காங்க. 6-7 தடவைன்னா உங்களுக்கு என்ன இது, ஒரு கோர்ட் அதை தான் இது பண்ணுது. இதை என்னடா நீ 6-7 தடவை நீ கருக்கலைக்க வச்சுருக்க, இது பண்ணிக்க வந்து நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீ என்ன சமூகத்துக்கு நீ என்ன சொல்ல போகிற, நீ பேச போகிற பெண்களை பற்றி நீ என்ன பேச போகிற? ஒரு பெண்ணை இப்படி ஏமாத்திருக்க, பொய் சொல்லி ஏமாத்திருக்க, படுக்க வச்சு ஏமாத்திருக்க, இந்த மாதிரி அது இந்த மாதிரி தான் எடுக்க போகுது. அந்த மாதிரி சொல்கிறது அதுதான், என்னை வந்து பயன்படுத்திக்கிட்டார், ஏன்னா வந்து ஆசை வார்த்தை கூறி நீ தான் என் முதல் மனைவி, நீ தான் என் மனைவி, அன்றைக்கி சொன்னீங்களே சீமான் நான் தான் முதல் மனைவி, நீ இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குது. அது அப்படிலாம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சீமானால் பதில் சொல்ல முடியலை. ஆனால் காரணம் அவங்ககிட்ட சில ஆதாரம் வச்சுருப்பாங்கள்ல. கண்டிப்பாக இருக்குது, அவங்க சில ஆதாரம் வச்சுருக்காங்க, அன்னோனியமாக இருந்திருக்காங்க. ஆமாம், அவ்வளோ ஆதாரம்லாம் வச்சுருக்காங்க. அதனால் இவர் கொஞ்சம் பயப்படுறாரு. பயப்பட்டு என்ன, இப்போ வந்து கேஸ் வந்தாச்சு, இவர் பேசின பேச்சுக்கு வந்து இவர் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிக்கப்பட்டு இது ஒரு பக்கம் பிரியரை பற்றி பேசினது, அது ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. ஆமாம், இன்னொரு பக்கம் வந்து பிசிறு அப்படின்னு காளியம்மா வந்து பிசிறு மசுறுனாரு, அந்த அம்மா டென்ஷன் ஆகிட்டு அது ஒரு இதாச்சு. அதுவும் ஒரு சமூகத்தில் அதுக்கும் ஒரு பேர் இருக்குது. அதுவும் வந்து வேறு சப்போஸ் வேறு கட்சிக்கு போயிடுச்சுன்னா அது பேச ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏற்கனவே அவர்களுக்கு இது போதாத காலம். ஆமாம், அது கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வெளியேறிட்டாங்க. இப்படி பொய் இப்போ ஈழத்தில் வந்து இவர் பண்ண பொய் வந்து இவர் இப்போ புரவாகரம் கூட உட்காந்து சாப்பிட்டேன், இவ்வளோ பெரிய இது ஆமக்கறி அனுப்புனார், 28 கிலோ ஆமக்கறி அனுப்புனார் அப்படி இப்படின்னு சொன்ன கதையில் அது வந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகனே வந்து பேசிட்டார். அவரே வந்து இவர் பொய் சொல்கிறான்னு சொன்ன பிறகு அவரையும் அசிங்கமாக திட்டார் இவர். அதே மாதிரி இந்த விஜயலட்சுமி என்ன சொல்லுதுன்னா, அந்த திரள் நீதி வந்ததெல்லாம் இவங்களுக்கு தெரியும் இல்லையா, என்ன நீதி வந்தது தெரியும் உங்களுக்கு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் வந்து பிரபாகரனை என்ன மாதிரியெல்லாம் திட்டிருக்கார் தெரியுமான்னு சொல்லுது, என்ன மாதிரியெல்லாம் கிண்டல் பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லுது. அது அப்போது சீமானை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்குல்ல. அது பேசும்போது இன்னும் இவர் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் பட்டு தான் போகணும் இல்லையா. ஏற்கனவே அசிங்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு, அவருக்கு அவமானங்கள்லாம் தெரியாது, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அதெல்லாம் நாங்கள் தான் நிறைய ஒவ்வொரு மாவட்டத்தில் அடி வாங்கிட்டு வரோம்ல சார் அப்படிம்பார்ல இவர் வடிவேலு, என்ன பெருசாக நீங்கள் புதுசாக அடிச்சிட்டிங்க, நாங்கள் தான் ஒவ்வொரு வட்டத்துலலாம் அடி வாங்கிட்டோம், அந்த மாதிரி தான் அப்படி இவருக்கும். அந்த மான ஈனங்கள்லாம் அந்த பெருசாக எடுத்துக்கல அவர். ஆனால் இப்போ பொது வாழ்க்கையில் வந்து அது முக்கியமாக மக்கள் கவனிப்பாங்க. இது வரைக்கும் இருந்த தம்பிகள்லாம் ஒவ்வொருத்தராக குறைஞ்சி போயிட்டே இருக்காங்க.
இவர் சொல்கிற பொய்கள் வந்து அப்பப்போ வந்து அம்பலத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. இவர் சொன்னது பொய். பிரபாகர் அந்த திரள் நிதி அங்கே வர குறைஞ்சிருச்சு. இப்போ ஃபாரின்லேருந்து என்ன பண்ண விடுதலை புலிகள் அமைப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாருமே அவருக்கு வந்து பணம் அனுப்பக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை போட்டாங்க. போன மாதம் என்னமோ. இப்போ உங்களுக்கு வந்து தமிழர்களுக்கு உத்தரவு போட்டாச்சு. இப்போ யாருமே அனுப்ப போகிறதில்ல. ஏன்னா பாவம் அவங்க வந்து 0 டிகிரி இதுலேருந்து 0 டிகிரி ஒரு இதில் வெப்பத்துலேருந்து அவங்க, அதாவது வெப்பமே இருக்காத அந்த இதிலெல்லாம் இருக்கும். அந்தளவு குளிரில் கிளாஸை கழுவி இதை கழுவி அவர் பணமெல்லாம் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நீங்கள் வந்து அந்த மக்களையும் ஏமாத்தினார். இந்த மாவும் ஏமாற்றிருக்கார். ஏறக்குறைய காதலித்து ஒரு வாட்டி நீங்கள் பயன்படுத்தினா அப்புறம் பல வாட்டி பயன்படுத்தி நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க. அதான் அந்த கோபம் தான் விஜயலட்சுமிக்கு அது சீருது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒன்று இருந்தால் ரெண்டாவது நீங்கள் இருந்துக்கோ, உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒன்று பண்ணியால் கல்யாணம் பண்ணி நீங்கள் ஓரமாக வச்சுட்டு இருக்கணும். அல்லது வேறு ஏதாச்சும் அதுக்கு அதை முடிச்சிருக்கணும். நீங்கள் ஆரம்பத்திலே வந்து அவங்கள விரும்பி தானே கூட வச்சுட்டீங்க. கூடவே இருந்தாங்க. மதுரைக்கு போனாலும் கூட இருப்பாங்க ரூமில், மற்ற இடத்துல போனாலும் கூடவே இருப்பாங்க, ஷூட்டிங்கு இதெல்லாம்னாலும் கூடவே இருப்பாங்க. அப்போ பர்சனல் விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். வரவு செலவு உட்பட எல்லாமே தெரியும். உங்களுக்கு எவ்வளோ வருது எவ்வளோ போகுது எல்லாமே தெரியும். அப்போது வந்து நீங்கள் கூடவே இருந்து அவங்கள வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிட்டீங்கிறது தான் இப்போ இது. அதான் அவங்க வந்து ஒரு பெண் கோவப்பட்டால் யானைக்கும் பெண்ணுக்கும் வந்து கோவம் வந்துச்சுன்னா அது தாங்காது, ஏதாச்சும் ஒன்று அழிச்சிட்டு தான் போகும்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இப்போ அது திட்ட ஆரம்பித்த நேரம். அதே சமயத்தில் உங்களுக்கு உலக நாடுகள்லாம் இந்த நிதி நின்றுச்சு. அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அவருடைய கட்சியில் இருந்த ஆட்கள்லாம் வெளியே போகிறாங்க. அப்போது வந்து அடுத்து வந்து அவருடைய உள்ளே போக வேண்டிய சூழல் போதுங்கிறீங்களா? ஆமாம், முடிய போகுது. அவ்வளோதான், முடிய போகுது. ஏறக்குறைய அதுதான். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போது முன்ன மாதிரி ஒன்று பெருசாக இல்லையே, பரபரப்பு ஒன்றும் இல்லையே. அவருடைய தம்பிகளும் பெருசாக எதுவும் கவலைப்படலையே சார், நல்லா தைரியமாக தான் இருக்குது அவர். ஆமாம், நான் சொன்னேனே, அவருக்கு அந்த இதே கிடையாது சார். தொடச்சி போட்டு போகிறது தான் சார். அவர் ஃபேமிலிக்குள்ளே என்னென்னமோ சில பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி குடும்பம் என்னமோன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தெரியாது. அது ஆனாலும் கூட அவர் அதை தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பார். எதுவும் பெருசாக எடுத்துக்கவே மாட்டார். அது துடிச்சு போட்டு போயிட்டே இருப்பார். அது வந்து உங்களுக்கு மாங்கனா ரோஷம் வெக்கமெல்லாம் பட்டிங்கன்னா அதெல்லாம் சம்பாதிக்க முடியாதுங்கிறது தான். இப்போ எவ்வளோ எக்கச்சக்கமாக சொத்து வச்சுருக்காரு சார். அப்படியே கார் கீரை நாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி போயிருங்க. பல விஜயலட்சுமி இருக்கும்ல, வச்சு எப்படிலாம் இன்னைக்கு காசு வந்தனே துரத்தி விட்டல அப்படிங்கிற. ஆமாம், கோவம் இருக்குல்ல உங்களுக்கு. கொடைக்கானல்ல அங்கே இங்கே வாங்கி போட்ட சொத்துக்கள் எக்கச்சக்கமாக எல்லாம் இருக்குல்ல. எனக்கு போனால் என்ன, அதெல்லாம் வச்சு நீங்கள் அனுபவிக்கணும், அவ்வளோதான். அதை வச்சு அவர் ஈஸியாக போயிடுவார். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இப்போ முடிவு சொல்லி ஆகணும். கோர்ட்டே இந்த இது எடுத்ததுனால கோர்ட்டு என்ன இந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க போகுதுங்கிறது, இவருக்கு என்ன தண்டனை தரப்போகுது, அவர் மூலமாக கோர்ட் இவருக்கு என்ன ஒரு மானநஷ்டம் என்ன பண்ண போகுதுங்கிறது இனிமேல் தான் தெரியும். அது வழக்கு போயிட்டே இருக்குது. ஒரு நல்ல நடிகை, திறமையான நடிகை, இதில் போனதுனால அவருடைய லைஃப்பும் அதோட வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கு பிறகு அது பணமே கிடைக்கல, படங்கள் பெருசாக போகல, வரவும் இல்லை. அது லைஃப்பும் அதோடு போயிடுச்சு. இல்லை, பேர் கெட்டு போச்சு. இப்போ லைஃப்பும் அதோடு காணாமல் போயிடுதில்ல. சம்பாதிக்கவும் வழி கிடையாது. அவங்க அக்கா வந்து அவங்க வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இது கல்யாணமே ஆகலையல்ல. இதுதான் அந்த ஒரு இது. சொந்தமாக அவங்க பாதிக்கப்பட்ட விஷயந்தான் ஒரு பெண்ணுடைய மனக்குமுறலாக வருது. அவங்க தான் அந்த மாதிரி ஒரு குரல் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, திட்டுறாங்க. அது வந்து நீங்கள், அதாவது பெண்கள் விஷயத்தில் எந்த அரசியல்வாதியானாலும் சாரணும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் சார். கொஞ்சம் கூட இதை பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன இதானாலும் கூட ஈஸியாக அவங்கள வந்து தூக்கி போட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி மக்கள் சோசியல் மீடியா பெருகி போச்சு. இப்போதான் 8% வாக்கு வாங்கிட்டு வந்தாரு. கரெக்டாக வந்து ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணியாச்சுல்ல. இடையில ஒரு பங்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு குஷ்பு மேட்டரில் பிரபுக்கு என்னாச்சு உங்களுக்கு, டமால்னு தூக்கு. அதாவது அந்த நேரத்தில் 75 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு பிரபு. ஆமாம். மறவன் மகன் படத்தில் அந்த சமயத்தில் தான் பிரச்சனை வருது. கல்யாணம் நடக்குது கலா மாஸ்டர் வீட்டில். பிரபுக்கும். ஆமாம், அவங்க ப்ரெக்னென்ட் இருக்காங்கன்னு பேசுகிறாங்க. தந்தியில் உட்பட அந்த நியூஸ்லாம் வந்திருக்கும் அன்றைக்கி. தந்தி உட்பட நிறைய கவர் ஸ்டோரி தந்தியில் தான் அது வந்திருக்கும் அன்றைக்கி. கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்தா வீட்டுக்கு போனால் சிவாஜி சார் துப்பாக்கி எடுத்து துரத்துறாரு சுடுறதுக்கு. பிரபு ஆமாம், தப்பி அப்படியே சுட்டதில் எப்படியே இந்த பக்கம் ஓரமாக போனதில் தோட்டா ஓரமாக போயிடுச்சு, தப்பிச்சு ஓடி போயிட்டார். அவர் வீட்டுக்குள்ளேயே ஓடி போயிட்டார். எப்படி தப்பிச்சிட்டார் இன்றைக்கி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அந்த கிரேஸ் குறைஞ்சிருச்சு இல்லை சார். நீங்கள் ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோடு மக்கள் வந்து உங்களை ஒரு நடிகனை ஒரு பெரிய இவனாக நினைக்கிறாங்க, ஒரு தேவனா இவனாக நினைக்கிறாங்க.
நீங்கள் ஒரு பெண் விஷயத்தில் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே அப்படியே இறக்கி கீழே போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் விஜயலட்சுமி சீமான். ஆமாம், அதே மாதிரி சரத்குமார் தான் அனுபவிச்சு உங்களுக்கு. சரத்குமார் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணிட்டு போய் இதில் தேர்தலில் நின்றார். சொந்த பொண்டாட்டியை வச்சு உன்னால் காப்பாற்ற முடியலை, நீ எதுக்கியா ஓட்டலை அப்படின்னு தோக்கடிச்சாங்களே. அப்படி ஜாதியை சேர்ந்தவங்களே தோக்கடிச்சாங்க. சில விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களை இப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் அதை அப்படியே ஒரு நல்லவன் அப்படியே இருக்கணும். நீங்கள் நடிச்சாவது நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அதை அந்த பேலன்ஸ் தவற விட்டிங்கன்னா உங்களை ஜனங்க வந்து கீழே தூக்கி போட்டு புறக்கணிச்சிருவாங்க. அப்போ கண்டிப்பாக சீமான் அவர்கள் ஜெயிலு போகிறது உறுதியா? உறுதி, அது உறுதி, அதுதான் உறுதி. ஏன்னா உங்களுக்கு நேற்று போய் இது பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நீதிமன்றம் தானே எடுத்து இது பண்ணியிருக்காது, வேற யாரும் இது பண்ணல. நீதிமன்றமே அது வந்து நீதிபதியே கேட்டுக்கல, ஏன்டா அவங்களால கைது பண்ணாமல் வச்சிருக்கீங்க? ஆமாம், அப்போ நீதிபதியே கேட்டாரு. அம்மா வந்து நீங்கள் வந்து அந்த கேஸ் கொடுத்து அவங்க வாபஸ் வாங்கினாலும் கூட நீதிமன்றத்தில் அது பதிவு போயிடுச்சு இல்லையா? அதனால் ஈஸியாக வந்து உங்களுக்கு அது அதாவது ஒரு பெண்ணை வந்து நீங்கள் பாலியல் சீண்டலுக்குன்னு 7 வருஷம் அப்படிம்பாங்க ஏதாச்சும் ஏமாத்தினு பண்ணால். ஆனால் இது வந்து நீங்கள் 7 கருகலைப்புன்னு சொன்னால் எத்தனை இது பண்ண முடியுங்க? கண்டிப்பாக சார். அதை வந்து அவங்க இனிமேல் குமருவாங்க. இதில் வந்து குமரும் போது அது தெரியும். அல்லது அதுக்கு முன்னே ஏதாச்சும் பண்ண போகிறான்னு தெரியல, பார்க்கலாம். கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.